வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிஃப்டி 44 பாயிண்ட்ல மேல இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜி இல்லாம இருக்கு. பேங்க் நிஃப்டி 110 பாயிண்ட் இருக்கு. கோல்டு இன்னும் ₹30 இறங்கியிருக்கு. 8185 இருக்கு. நேத்து எல்லா மார்க்கெட்டுமே அப்பு. S&P, டவ், நாஸ்டாக் எல்லாமே அப்பு. ரூவா ஸ்ட்ரென்த்தனா 85, 60 கிட்ட இருக்கு. ஆனா நியூஸ் ஒன்றும் சரியில்லை. நியூஸும் மார்க்கெட்டும் வேற வேற ரேஞ்சில் போகுங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் எடுத்துக்காட்டு. ட்ரம்ப்பை பாகவதரை யாரும் சீரியஸாக எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். இந்தியா மேலே சைனா மேலே டாரிஃப் போட போகிறேன், வெனிசுலாலேருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கினதுனால. ரிலையன்ஸ் வெனிசுலாலேருந்து நிறைய வாங்குறாங்க. அதனால இந்தியா, சைனா, ஸ்பெயின் மேலே நான் டேக்ஸ் போடுவேன். 25% டாரிஃப் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போடுவேன். அதாவது செஸ் மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் இந்த டாரிஃப் 1 இயர் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு வாங்குறத நிறுத்தினா கூட 1 இயர் கழிச்சு தான் நான் இந்த இதை போட மாட்டேன் டேக்ஸுன்னு. அப்போ அடுத்த இன்னைக்கே இந்தியா நிறுத்தினா கூட நாளைக்கு 1 இயருக்கு டேக்ஸ் இருக்கணும். சைனா ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேரல் ஆயில் வெனிசுலாலேருந்து வந்திருக்கு. இந்தியா ஒரு நாளைக்கு 63,115 பேரல் வாங்கியிருக்காங்க ஃப்ரம் வெனிசுலா. வெனிசுலா சென்டிங் கிரிமினல்ஸ் இன் அண்டர் கவர் டு யூஎஸ். அதனால April 2 அமெரிக்காவுக்கு லிபரேஷன் டே, அன்னைக்கு டேக்ஸ் பண்ண போறேன்னு பாகவதர் இப்படிலாம் பாடுறச்ச நம்ம முன்னாடி காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணோம் இல்லையா. அதனால இந்தியா டிஜிட்டல் ஆட்ஸ் மேல ஒரு டேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க 6%. இது எந்த டேக்ஸ்னா, இது பேரு கூகுள் டேக்ஸ் அப்படின்னு பேர். இப்போ யூடியூப் நீங்க பார்க்கறச்ச அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்ல, அது சிங்கப்பூர்லேன்னு வரதுனால அதில் சம்பாதிக்கிற பணத்தில் இந்தியாவில் டேக்ஸ் கட்டலைன்னு இப்போ கூகுள் ஆடு போடுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா 6% டேக்ஸ் போடணும். இது மாதிரி விஷயத்துல தான் பாகவதர் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கிறதுனால அவர் வருமுன் காப்புக்காக April 2 தானே நீங்கள் ரிட்டாலியேட்டரி டாரிஃப் போட போகிறீங்க, நாங்கள் இன்றைக்கே நிறுத்திட்டோம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சரண்டர் ஆகிருக்கு. இன்றைக்கே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், April 1 கூகுள் டேக்ஸ் கூகுள் கட்டவானான்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாளைக்கு அமெரிக்காலேருந்து ஆட்கள் பேச்சுவார்த்தை 3 நாள் நடக்க போகிறாங்க. ஆல்ரெடி ஹை அண்ட் லக்ஸுரி வெஹிக்கிளில் இன்னும் டேக்ஸை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் ஏன்னா நம்ம ஊரில் போகிற இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் மேலெல்லாம் டேக்ஸ் வருங்கிற பயத்தில் தான். இப்போ இந்தியாவில் இன்னைக்கு ஃபார்மா ஸ்டாக்கெல்லாம் 3% குறைஞ்சிருக்கு. ஏன்னா பாகவதர் டேக்ஸ் போடுவாருன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இதனால என்னன்னா, நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் போட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் மேலே டாரிஃப் போட்டோன்னா அந்த அமெரிக்கன் கன்சியூமர் தான் கட்ட போகிறான். அவனோட விலை ஏறப்போகுது இன்னைக்கு. ஆனால் இப்போ பயத்தில் நீங்கள் பண்ணது, நம்ம கவர்மெண்ட் பண்ணதில் கூகுள், மெட்டா மாதிரி பெரிய கம்பெனிக்கு நல்ல விஷயம். அதனால டிஜிட்டல் ரெவென்யூ இந்தியாவில் போடுறவங்க டேக்ஸ் இல்லாமல் சந்தோஷமாக போட்டுட்டு இருப்பாங்க. தட் இஸ் ஆட்ல டேக்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஆயிடுச்சு. சுமிட்டோமோ கார்பரேஷனும் இசூசுவும் சேர்த்து ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அது ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆர் பேசஞ்சர் வெஹிக்கிளும், ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள், ட்ரக்கு, பஸ் எல்லாம் பண்ணுறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா முன்னாடி நாவிஸ்டார் அப்படின்னு ஒரு கம்பெனியோட பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் இவங்கக்குள்ள ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்குள்ள எப்படியாவது நம்ம பூரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டீல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா M&M ட்ரக்ஸ் அண்ட் பஸ் ஸ்பேஸில் என்டர் ஆகி நேராக டாட்டாவும் அசோக் லேலண்டோடய மோதுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ M&M என்ன சொல்கிறாங்க, 1400 1500 வரைக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படிங்கிறாங்க. ஆனால் இசூசு ஸ்டாக்கு, ஒரு ஷேர் ஆஃப் இசூசு கம்பெனிக்கு மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வெறும் 2018 கோடி ரூபா தான். M&M போர்டு சீக்கிரம் மீட் பண்ணி இதை கிளியர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. சுமிட்டோமோ ஓன் பண்ணுற 43.96% தான் இவங்க வாங்கலான்னு பார்க்குறாங்க. இசூசு கிட்ட அடிஷ்னல் 15% ஸ்டேக் இருக்கு. மீதி ஜெனரல் பப்ளிக்ல இருக்கு. இது ஏன்னா சேல்ஸும் குறைஞ்சிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. அதனால அவங்க வித்துட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ஸ் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனி $1 பில்லியன் IPO போட போகிறாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக பண்ண போகிறாங்க. இந்த கம்பெனி $10 பில்லியன் வரைக்கும் வேல்யூவேஷன் எதிர்பார்க்குறாங்க. கோத்தக் மஹிந்திரா கேபிட்டல், JP Morgan, ஆக்சிஸ் கேபிட்டல்ஸ், ஜெஃப்ரீஸ் அண்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் இதில் இன்வால்வ். டிராஃப்ட் ஃபைலிங் பை June 2025 அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஃப்டிங் பை நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் 2026 தான் வரும் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. மணிப்பால் 5000லேருந்து 6000 கோடி புது ஷேர்ஸும் மீதி ஒரு 2500 கோடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸையும்
விற்கணும்னு பார்க்குறாங்க. இதுலேருந்து புதுசா கம்பெனிகள விழுங்கறதுக்காசும், 2வது கடன வாங்கின கடன திருப்பி கட்டுற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. இருக்கிறதுலயே மேக்ஸிமம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பெங்களூர் அண்ட் அந்த ஏரியால இருந்து மணிபால் குரூப் ஆரம்பிச்சு, இன்னைக்கு இது டெமாசெக் 59% ஆஃப் மணிபால் ஓன் பண்றாங்க. ஆஃப்டர் அக்வைரிங் 41% இன் 2013 ஃபார் 2 பில்லியன். ஸோ இவங்க டாப் 3 ஹாஸ்பிட்டல் செயின்ஸ்ல இருக்காங்க. 30 ஹாஸ்பிட்டல் அண்ட் பல ஆயிரம் பெட் இருக்கு. 9500 பெட்ஸ் இருக்கு. அடுத்தது அர்பன் இந்தியால ஸ்மால் கன்சியூமர்ஸ், அதாவது ஊர் பேர் தெரியாம சிப்ஸ் பிராண்டெல்லாம் இருக்கும். இது மாதிரி ஸ்மால் பிளேயர்ஸ் வந்து எஃப்எம்சிஜியோட நிறைய கெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பெரிய கன்சியூமர் பிராண்ட்லாம் 2லேருந்து 3% க்ரோ ஆனால் இந்த ஸ்மால் கன்சியூமர் பிராண்டுங்கிறது 5லேருந்து 7% க்ரோ ஆகுதுன்னு சொல்லப்படுது. பிக் எஃப்எம்சிஜி ஃபர்ம்ஸ் லைக் யூனிலீவர், ஐடிசி, மேரிகோ, பிரிட்டானியா அண்ட் பார்லே have lost market share to smaller people. தட் இஸ் சின்ன பிளேயர்ஸ்ட்ட மார்க்கெட் ஷேரை இவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கன்சியூமர்ஸ் வந்து சீப்பர் ஆப்ஷனுக்கு ஸ்விட்ச் பண்ணுறாங்க இன்ஃப்ளேஷன் டைமில் அண்ட் ஸ்டாக்னேட்டிங் இன்கம்ஸ் டைமில். அதனால் இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா போகுது அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த ஸ்மால் பிராண்ட்ஸ் வந்து இன்ஃபார்மல் செட்டிங் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அவங்களுக்கு காசு சேவ் ஆகுது, கன்சியூமர்ஸ்ட்டு போகுது. பெரிய எஃப்எம்சி பிளேயர்ஸ்லாம் இதை எப்படி மாற்றலான்னு பார்க்குறாங்க. அவங்க ப்ரீமியமைசேஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. பிராண்டுங்கிறது ஃபோக்கஸ் ஆன் ஹை மார்ஜின் ப்ரீமியம் கிளைண்ட்ஸு, அதை வந்து கவுண்டர் சேல்ஸோட பெட்டராக பார்க்குறாங்க. ஸோ காம்படேட்டிவ் ப்ரைஸிங் அண்ட் இனோவேஷன். ஐடிசி, ஹெச்யூஎல், காட்ரேஜ் கன்சியூமர்லாம் விலையை இன்னும் சீப்பாக்க போகிறாங்க. அதனால் லார்ஜ் ரீஜனல் பிளேயர்ஸு மைட் இன்வெஸ்ட் இன் லோக்கலைஸ் ப்ரொடக்ஷன், அதாவது ஆல்ரெடி இருக்கிற ப்ரொடக்ஷன் மேலே அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. டெல்லி ஹைகோர்ட்டில் ராஷ் வர்சஸ் நாட்கோ ஃபார்மா வந்து ரிசிதிபாம் அப்படிங்கிற ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி ட்ரக்குக்கு பேட்டன்ட்டு டிஸ்அலோவ் ஆயிடுச்சு. அதாவது நாட்கோ ஃபார்மா தயார் பண்ணி விற்கலான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நாட்கோவோட சேலஞ்ச் கிரெடிபிள் சேலஞ்சு. டிஸ்டிப்ராம் தான் ஒரே ட்ரீட்மெண்ட் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபிக்கு, அது ரொம்ப காஸ்ட்லி. அதனால எவிர்சிதி அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. அதனால நாட்கோட லோவர் காஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக உள்ள விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஷ் ஃபுல் ட்ரையல் வில் பண்ணாங்கன்னா நாட்கோ டேமேஜஸ் கொடுக்கணும். அது வரைக்கும் நாட்கோ எல்லா டேட்டாவும் ஹைகோர்ட்டில் கொடுத்துட்டே இருக்கணும். ராஷ் வந்து இந்த பேட்டன்ட் அவங்கள்ட்ட இருக்குன்னு ஃபுல் லீகல் ப்ராசஸில் காட்டணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போட்டுடுச்சு. நாட்கோ இந்த ப்ராடக்டை தயாரிக்கலாம்னு. இதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். நாட்கோ வந்து இது மாதிரி சேலஞ்சு அண்ட் ஆன் தி லைன் ஆடுற கம்பெனி. இதை பாருங்கள், சில நாள் கத்தி பழத்தை வெட்டும், சில நாள் கையும் வெட்டலாம். இதுதான் நான் சொல்லிட்டே இருந்தேன். ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் வந்து ஷைனாக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரேடர்ஸ் பெட்டு வந்து லாங் டேர்ம் டிமாண்ட் வந்து கோல்டு ஏறிட்டே இருக்கும்னு, அதனால் ஸ்டாக் பயங்கரமாக ஏறி இருக்கு. எல்லா கம்பெனியும் விதவிதமான ப்ராடக்ட்ஸ் போடுறாங்க. இதில் டைட்டன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அது நியர்லி 80 டைம்ஸ் ஏர்னிங்ஸு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 73 டைம்ஸ் ஏர்னிங்ஸு. தங்கமயிலே 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் டாட்டா வந்து ஆட்டோ கார்ப் அப்படின்னு டாட்டாவோட ஆட்டோ காம்பனன்ட் கம்பெனி ஸ்வீடனில் ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் குரூப் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கிட்டாங்க. இது இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜை கொடுக்கும். யூரோப்பியன் ஓஇஎம்மோட பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அண்ட் குளோபல் ஃபுட் பிரிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டாட்டா ஆட்டோ காம்போட இன்டர்நேஷ்னல் க்ரோத்தை இவங்க காட்ட போகிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் 3% இன்னைக்கு விழுந்திருக்கு. ஏன்னா புதுசாக வந்து ஒரு ஜிஎஸ்டி கேஸை நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. நாமளே இந்த நோட்டீஸ் ஒன்றும் ஆகாது, பட் ஆல்ரெடி வந்து வீக்காக இருக்கிறதுனால இந்த ஜிஎஸ்டி பெனல்ட்டியை அப்ளை பண்ண போகிறாங்க. மார்க்கெட் டிஃபென்சிவாக எடுத்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து 3% இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் இதை கன்சிடர் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் வரும். நான் சொன்ன மாதிரி நாட்கோ பண்ணுறத பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல நியூஸ் இன்னைக்கு நாட்கோ ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. எங்கள்கிட்ட வந்து 4 இதர் சேனல்ஸ் இருக்குது. பைசா போல்தாயின்னு ஹிந்தி சேனல் இருக்குது, மணி மாத்தலுன்னு தெலுங்குல இருக்குது, மணி பேச்சு மலையாளம்னு மலையாளத்தில் இருக்குது, மணி மாத்துன்னு கன்னடா
சேனலும் இருக்குது. இந்த சேனலெல்லாம் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.